ரொம்ப ஷையா இருக்கான், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்க தான் வந்து ஏதாவது பேசணும். If you're coming with your family, I suggest you to not take the Savadarshan. ஜூலை செகண்ட் வீக்ல கூட்டம் குறைஞ்சிருக்கும். அதனால நீங்க பெருமாளை ஈஸியா தரிசனம் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த கனவு வெறும் கனவாவே போயிடும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜூலை செகண்ட் வீக் இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட க்ரௌடு வந்து திருப்பதியில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்கே இருக்க என்னோட என்னோட ஃப்ரெண்ட் கிடையாது, என்னோட நியூ ஃபாலோவர் இந்த பையன் வந்திருக்கான். அவங்ககிட்ட வந்து நான் கேட்டேன் லைக் எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன தரிசனத்தில் வந்தான்னு சொல்லிட்டு. ஸோ சும்மா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இவன் பேர் வந்து சித்தார்த். ஏய் சித்தார்த், ஹவ் யூ? Hi, fine. அவன் வந்துட்டு சர்வ தரிசனத்தில் வந்திருக்கான். ஹவு மச் டைம் இட் ஹஸ் டேக்கன் ஃபார் யுவர் தர்ஷன்? It's nearly 24 hours. 24 hours. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் வந்து ஆயிருக்கு அவனோட தரிசனம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து நீங்கள் ஜூலையில் வந்து திருப்பதி பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன்றா நீங்கள் 300 ருபீஸ் ஸ்பெஷல் தர்ஷன் டோக்கன் வந்து புக் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் எஸ்எஸ்டி டோக்கன் கீழே திருப்பதியில் 3 இடத்துல கொடுக்குறாங்க. நான் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸோ ஒரிஜினலோ காட்டி வாங்கிட்டு ஜூலையில் அடுத்த 20 நாள் நீங்கள் பயணம் பண்ணி பெருமாளை வந்து தரிசிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாமல் தயவு செஞ்சு மேலே வராதிங்க. லாஸ்ட் 10 நாளில் மட்டும் டெய்லியும் கிட்டத்தட்டத்தில் 80,000 90,000 பேர் வரைக்கும் தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜூலையில் தமிழ்நாட்டிலையோ இல்லை வந்து வேறு எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து ஜூலையில் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டு ஃப்ரீ தரிசனம் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தார்த் மாதிரி நீங்களும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து 20 hours வரைக்கும் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ரீஎன்ட்ரி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த ரீஎன்ட்ரி ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு செர்டைன் பாயிண்ட் வர வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் கம்பார்ட்மெண்ட் 17ல் வந்து நீங்கள் உங்களோட டோக்கனை காமிச்சிட்டு வெளியே போயிடலாம். போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டோக்கனில் வர அந்த டைமிங்க்கு 1 ஹவருக்கு முன்னாடி திருப்பி உள்ளே வரணும். அப்போ உங்ககிட்ட எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் இருக்கக்கூடாது. கைடு வந்து என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து கண்டினியூஸாக வந்து எல்லாத்துக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சர்வ தரிசனம்ல கூட்டம் அதிகமாக இருக்கிறப்போ வந்தீங்க அப்படின்னா 24 hours ஆகும். அதால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தான் ஒரு நாள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வெறும் 4 மணி நேரத்தில் வந்துட்டு இங்கே வந்த எஸ்எஸ்டி எடுத்து இன்னைக்கு, அதாவது நேற்று எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்து இன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ண பக்தர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, 4 மணி நேரத்தில் வந்து தரிசனம் பார்த்துருக்காங்க. 300 ருபீஸ் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் எடுத்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 மணி நேரத்தில் வந்து தரிசனம் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த விஐபி தர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த 300 ருபீஸ் ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் ஒரு 4 to 5 hours வந்து ஆகும். அதுவே வந்துட்டு உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கனாக இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் 4 hours வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட திருப்பதி பயணத்தை வந்து சர்வ தரிசனம் வச்சு நீங்கள் வரணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஜூலையில் இன்னும் வந்து கூட்டம் வந்து குறைய ஆரம்பிக்கல. ஜூன் முடிஞ்சோனையும் இந்த கூட்டம் வந்து பள்ளிக்கூடம்லாம் திறந்ததுக்கப்புறம் குறையன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ அது வரைக்கும் வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. நான் ரெகுலராக இந்த 12 மாதமும் திருப்பதி வந்து இங்கே இருக்க சுச்சுவேஷனை அசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எந்த மாதிரியான தரிசனத்தில் வரணும், திருப்பதி பயணம் எப்படி பிளான் பண்ணணும், ஒரு தடவையும் வந்துட்டு நீங்கள் வந்து எப்படி உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து திருப்பதி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெரைட்டியாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த தடவை நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சர்வ தரிசனம் வந்து நீங்கள் ஜூலையில் பிளான் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட நல்லா வந்துட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. லைக் வந்து நீங்கள் பெருமாள் கிட்ட வந்து என்னென்னலாம் கேட்கணுமோ அதெல்லாம் ப்ரே பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஆகஸ்ட்டில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கிற டைமில் வீக் டேஸாக பார்த்துவாங்க. உங்களுக்கு இன்னொன்று சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்டி டோக்கன் வியாழக்கிழமைக்கு வந்து கொடுக்கறது வந்து, அதாவது வியாழக்கிழமை தரிசனம் பண்ணால் நீங்கள் புதன்கிழமையில டிக்கெட் வாங்கணும். அந்த புதன்கிழமை டிக்கெட் இந்த வருஷம் பூரா வந்து திருப்பதி தேவஸ்தானம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து புதன்கிழமை திருப்பதி வந்து வியாழக்கிழமை எஸ்எஸ்டி டோக்கனை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஜூலை 14 ஜூலை 17ஆம் தேதி இந்த 2 நாளும் வந்துட்டு திருமலையில் வந்துட்டு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம், 2வது வந்துட்டு ஆனிவர்சரா அஸ்தமனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது 2 அப்பையும் வந்துட்டு இந்த உங்களோட டோக்கன் நீங்கள் எடுத்து வந்தாலும் சரி, இல்லை சர்வ தரிசனத்தில் வந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களோட தரிசன டைமிங்கில் வந்து நிறையா வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் அதிகமாக ஆகலாம், கொஞ்சம் கம்மியாக ஆகலாம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் திருப்பதி பிளான் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வந்துட்டு சுபதமில் வந்து வரவங்க வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆன்லைனா ஆஃப்லைனா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அது ஆஃப்லைன் டிக்கெட்டு. நீங்கள் டேரெக்டாக இங்கே மகாத்வாரத்துக்கு லெஃப்ட் சைடில் வந்து சுபதம் பில்டிங் இருக்கும். அங்கே வந்து குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு, குழந்தைக்கு அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ தம்பியோ இருந்தால் அவங்களுக்கு 12 வயசு கம்மியாக இருந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். ஸோ ஜூலையில் திருப்பதி போக வேண்டிய பக்தர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சித்தார்த் வந்து இன்னைக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. யூஆர் ஃப்ரம் ஆந்திரா, ரைட்? தெலுங்கானா. Bhadrachalam. He is from தெலுங்கானா, மருதாச்சலம். பத்ராச்சலம். ஓகே, நான் நம்ம ஊரில் மருதாச்சலம்ன்ற மாதிரி அவங்க ஊரில் பத்ராச்சலம் போல.
ஸோ he asked me like whether am I creating content or not. ஸோ நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன்னா இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தான். ஸோ we had a talk and he just want to express his experience like what he has gone through the சர்வதர்ஷன். ஸோ இந்த சர்வதர்ஷனத்தில் அவன் என்னெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணானோ அதை நான் கேட்டுட்டு இருந்தேன். சரி, நான் சொல்கிறத விட வந்துட்டு ஒரு பப்ளிக் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னால் உங்களுக்கு வந்து அது இன்னும் ரொம்ப நல்லா புரியும் அப்படின்றதுக்காக பையனை பிடிச்சி நிற்க வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப ஷையாக இருக்கான், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. நீங்கள் தான் வந்து ஏதாவது பேசணும். நான் சும்மா வந்துட்டு தர்ஷன் பற்றி நான் என்ன தர்ஷன் பண்ணணும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெல் மீ ஆல் தோஸ் பீப்புள் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப் ஹிஸ் சேனல். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் திருப்பதி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை வந்து திருப்பதி ரிலேட்டடான பயணம் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாவோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சர்வதர்ஷன், எஸ். நீங்கள் வந்து குடும்பத்தோடு வர மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சர்வதரிசனம் வராதிங்க அப்படின்னு சொல்கிறான். தனியாக வந்தால் 24 மணி நேரம் மேனேஜ் பண்ணிடலாம். பட் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பையன்லாம் வருவான். இங்கே பாருங்க, ஹாய் சார், சே ஹாய். இந்த மாதிரி பையனெல்லாம் கூப்பிட்டு வந்து 24 மணி நேரம் உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அதை தான் வந்து நானே என்னோட வீடியோவில் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு சர்வதரிசனத்தில் கூட்டிகிட்டு வராதிங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குங்க. எஸ்எஸ்டி டோக்கன்லேயே வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க, பெரியவங்க வந்தாங்க அப்படின்னா டோக்கன் வாங்குறப்போ அடல்ட்ஸ் மட்டும் நிற்க வச்சுப்பாங்க. அவங்கள வந்து தனியாக உட்கார வச்சுப்பாங்க. அவங்களுக்கு தனியாக டிக்கெட் கொடுக்குற மாதிரிலாம் வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து டிடிடி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் ஜூலை 11க்கு ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து டிக்கெட் எடுத்துகிறேன். எனக்கு நாளை காலையில் தரிசனம் முடிச்சுட்டு அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம எப்பவும் வந்து மாதம் போகிற வீடியோவில் அந்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த வருஷத்தில் எப்போல்லாம் திருப்பதி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ போடுறனோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். லெட்ஸ் சைன் ஆஃப் திஸ் வீடியோ. பாய். திஸ் மொட்டை பாய் இஸ் தம்பி, சித்தார்த் தம்பி.